நம்மளோட ஹெல்த்து ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டா நம்ம நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்க. அதே மாதிரி யோகா பண்ணால் நல்லா இருப்போம், நிறையா ஒரு சிறுதானியம் சாப்பிட்டா நல்லா இருப்போம், பழங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிட்டா நல்லா இருப்போம்னு இது எல்லாமே உண்மை கிடையாதுங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு தான், ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் நம்மளோட ஹெல்த்து இல்லை மனநலன் உடல் நலன் எல்லாத்துலேயும் அதனோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இருக்கிறதுலையே அதிக பர்சன்டேஜ் மனநிலையாக தான் இருக்குது. எல்லா நோய்க்கும் மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் இதுதான் காரணமாக இருக்குது. எல்லா நோய் தீர்றதுக்கும் மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் 3 தான் காரணமாக இருக்குது. மனநிலை 70% ஆல்மோஸ்ட் காரணமாக இருக்குது. உணவு அண்ட் எக்ஸசைஸ் 30% காரணமாக இருக்குது. இது ஒரு தோராயமான கணக்கு, சரிங்களா? எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருக்கலையே அதிக பர்சன்டேஜ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கம்மி பர்சன்டேஜ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நோய் தீராது. அதே மாதிரி வெயிட் குறையாது, வேறு ஏதாச்சும் ட்ரபிள்ஸ் இருந்தாலும் அது சரியாகாமல் இருக்கும். ரொம்ப சின்ன சிம்டமாக இருந்தால் தான் சரியாகும். ஏன்னு கேட்டால், இந்த உணவு இருக்குல்லங்க, உணவு நீங்கள் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸு யோகா ஃபிட்னஸ் சென்டர்லாம் போய் நடக்கிறீங்க, ஓடுறீங்க, இல்லை ஒரு வெயிட் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுறீங்க. இது எல்லாமே நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னா, விட்டமின்ஸ் கிடைக்க, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டா அதையெல்லாம் கொஞ்சம் கரைக்க, கலோரிஸ் ஓரளவு கிடைக்க. இது மொத்த சயின்ஸில் கொஞ்சூண்டை மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறீங்க. உலகத்தில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் உடம்பு விஷயத்தில் இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம ஃப்ளைட் ஏறுனா மேலே நம்ம பாட்டில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வேகமாக போயிடுறோம். அப்புறம் இப்போ செல்ஃபோனில் இந்த மாதிரி எங்கிருந்து வேணாலும் பேசிக்கிறோம், ஒயரே இல்லாமல் நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஆனாலும் உங்களுக்கே தெரியும், COVID-19க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன விஷயம், ஜஸ்ட்டு காய்ச்சல் மாதிரி சளி மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இறந்தாங்க. இந்த மாதிரி நிறையா நோய்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல, அப்போ ஆராய்ச்சியில் இருக்குது. அப்போ ஏன் கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? உள்ள காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நம்ம கோடிக்கணக்கான செல்களால் உருவாகி இருக்கிறோம். அதில் DNA RNA இருக்குது, அதில் மெசஞ்சர் RNA இருக்குது. அந்த மாதிரி உடம்புக்குள்ளே நம்மளோட விட்டமினை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதுக்கு இந்த உணவு அந்த உணவு இதையெல்லாம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிற ஹார்மோன்ஸை பற்றி நீங்கள் அவ்வளோக்கா தெரிஞ்சிக்கல. உலகத்தில் இப்போ ஒரு பெரிய நோயாக, அதுவும் இந்தியாவில் ரொம்ப மோசமான நோயாக கருதப்படுற டயபெட்டிஸே ஒரு ஹார்மோன்னால், மொத்தம் இருக்கிற ஏகப்பட்ட ஹார்மோனில் ஒரே ஒரு இன்சுலின்கிற ஹார்மோனில் இன்சுலின் நிறைய வேலையை செய்யும். வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும், மெட்டபாலிசத்தை கரெக்டாக வச்சுருக்கோம். அதில் ஒன்று தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக குளுக்கோஸ் எல்லாம் கரெக்டாக உடம்புக்குள்ளே கரெக்டாக ஏற்றுறது, இல்லை பிளட்டில் அது அலைய விடுறது. பிளட்டில் அலைய விட்டால் தான் உங்களுக்கு அதிகமாக டயபெட்டிஸ் வர்றது. ஸோ அந்த ஒரு ஹார்மோனே அவ்வளோ பெரிய வேலையை செய்து, அப்படிப்பட்ட ஹார்மோனை நீங்கள் அவாய்டு லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு வேறு எல்லாத்தையும் எடுத்து முன்னிலையில் வச்சுக்கிட்டீங்க. உணவு வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன், எக்ஸசைஸ் வேணான்னு சொல்ல மாட்டேன். அதுவும் நீங்கள் நினைக்கிற உணவு ரைட் கிடையாது. நிறைய இடத்துல நான் மிஸ் கான்செப்டு இல்லைன்னா மித்தை நம்புறது, அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறேன். அதே மாதிரி எக்ஸசைஸ்னால் என்ன? பொதுவாக எக்ஸசைஸ்னால் எல்லாமே எக்ஸசைஸ் தான். மேலேருந்து கீழே குதிச்சா கூட எக்ஸசைஸ் தான். அதில் யாருக்கு என்ன தேவைப்படும் இருக்குது. ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை ஓட சொன்னால் அவர் ஹார்ட் அட்டாக் இறந்துட மாட்டாரா? அந்த மாதிரி எக்ஸசைஸ் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. பயங்கர கைடன்ஸ் வேணும். உணவும் அப்படி தான், கைடன்ஸ் வேணும். மனநிலைக்கு ஆக்சுவலாக கைடன்ஸ் கம்மியாக வேணும், இல்லை கைடன்ஸே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தால் போதும். நான் சொன்ன ஹார்மோன்ஸ் எல்லாமே, இப்போது இன்சுலின் சொன்னான்னா
லெப்டின்கிற ஹார்மோன் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கிரெலின்கிற ஹார்மோன் ஹங்கரை இது பண்ணுறது, ஹங்கரை வந்து போதும்னு சொல்கிறது. லெப்டின் ஹார்மோன்லாம் என்ன, நம்மளுக்கு வயிறு ஓகே பசி ஆறிடுச்சுட்டு மூளைக்கு அந்த தகவலை சொல்கிறது. அதே மாதிரி மெட்டபாலிசம் உள்ள செரிமானம் ஆகி நம்ம செல்ஸுக்கு போய் சேர்றதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி பிட்யூட்ரியில் க்ரோத் ஹார்மோனு, அப்புறம் T3 T4ன்னு தைராய்டு ஹார்மோனு, அப்புறம் வந்து கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகல நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. ஹார்மோன்ஸுக்கு திரும்ப நான் அதே 70% சொல்கிறேன். 70% மனநிலை தான் தேவைப்படுது, மகிழ்ச்சி தான் தேவைப்படுது. மகிழ்ச்சி அன்பில் தான் வருது. அதை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி, அன்பை கண்ட்ரோல் பண்ணி, மேல் ஃபீமேல் உறவுகளை கண்ட்ரோல் பண்ணி, உலகத்தில் அன்புங்கிறது மில்லியன் பேர்கிட்ட இருந்து கிடைக்கணும். லவ் ஆல் சர்வ் ஆல், உலக மக்களிடம் அன்பு செலுத்தணும். யாரை பார்த்தாலும் அன்பு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி வரணும். மீட்டிங் நியூ பீப்புள், புதுசாக மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். நான் 30 நாடு சொந்த காசு செலவு பண்ணி சுற்றினேன் 7 வருஷம். எதுக்கு? மீட்டிங் நியூ பீப்புள், புதுசாக மக்களோட வந்து பல நாடு, பல ஃபேஸு, பல வாரான உடம்பு, பல வாரான கேரக்டர்ஸ், பல வாரான சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவங்களோட பேச்சு, மொழி, கல்ச்சர் இதையெல்லாம் நோக்கி தான் பயணம் பண்ணேன். அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மாதிரி அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வெறுப்பாக இருந்தோம்னா முதல்ல விக்டிம் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். வேற யாருமே பாதிக்கப்படுறத விட ஹையஸ்ட் உள்ளுக்குள்ள ஹார்மோன் சோறே இல்லாமல் செத்து போயிடும். ஹார்மோன்ஸுக்கு மகிழ்ச்சி தான் சோறு. அப்புறம் பேலன்ஸ்டு டயட்டு, வெயிலில் போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் சும்மா ஒரு இவ்வளோண்டு தான் சப்போர்ட் பண்ணும். இதுவும் இருந்து அதுவும் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இது இல்லாமல் அது இருந்து ஒன்றுமே நல்லா இருக்காது. ஸோ அன்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சிக்குன்னு எய்மை தூக்கி மொதல் லிஸ்ட்டில் வைங்க. 2வது 3வது லிஸ்ட்டில் வீடு கட்டணும், படிக்கணும், இப்படி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.